அனைத்து வருங்கால வெற்றியாளர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடம். யூனிட் நம்பர் 3 பணம் மற்றும் கடன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாடம். ரொம்ப டஃப்பாக இருக்காது, ரொம்ப ஜாலியான ஒரு பாடம். அதே மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப ட்விஸ்ட் பண்ணியெல்லாம் இந்த யூனிட்லேருந்து கொஸ்டின்லாம் உங்களுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா இந்த யூனிட்டே ஒரு ஈஸியான யூனிட், ஓகேவா? ஒன்லைனராக மட்டும்தான் இந்த யூனிட்லேருந்து எடுக்க முடியும். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த யூனிட்டில் பண்டமாற்று முறை நமக்கு தெரியும்ல. பண்டமாற்றம்னா பண்டத்தை மாற்றிக்கிட்டாங்க, ஓகேவா? நான் நெல் நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? நீங்கள் உளுந்து அதே மாதிரி பச்சை பயிரெலாம் நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுருக்கீங்க. எனக்கு உளுந்தும் பச்சை பயிரும் வேணும், உங்களுக்கு நெல் வேணும், ஓகேவா? நான் நெல் நிறையா வச்சுருக்கேன், நான் உனக்கு தரேன், நீ எனக்கு கொடுன்னு 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறது தான் பண்டமாற்று முறை. இருந்தாலும் நெல்லோட 1 கிலோ வேலையும் உளுந்தோட 1 கிலோ வேலையும் ஒன்றும் கிடையாது. உளுந்தோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது நெல்லை கம்பேர் பண்ணும்போது, ஓகேவா? இருந்தாலும் பொருளுக்கான சரியான ஒரு மதிப்புங்கிறது இந்த இடத்துல சமமாக போயிடுதில்ல, ஓகேவா? இருந்தாலும் மதிப்பு அந்தந்த பொருளுக்கு ஏற்ற மதிப்பு இங்கே நமக்கு கிடைக்கலங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி தான் இருந்துச்சு பண்டமாற்று முறை அப்படிங்கிறது, அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியெல்லாம் மக்கள் வேட்டையாடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாகரிகம் வளர 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 மக்களும் மாறினாங்க. இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தங்கம் வெள்ளி இதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? டெல்லி சுல்தான் ஆட்சியர்கள் காலத்துலலாம் பார்த்தோம்னா ஜிட்டல் அப்படிங்கிற செப்பு நாணயங்கள் வெளியிடப்பட்டது. அதே மாதிரி குப்தர்கள் காலத்தில் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள்லாம் வெளியிடப்பட்டது. சோழர்கள் சேரர்கள் பல்லவர்கள் காலத்தில் நிறைய நாணயங்கள் வெளியிடப்பட்டது. சதுர வடிவ நாணயங்கள்லாம் வெளியிடப்பட்டது. இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ரூபாய் அப்படின்ற ஒரு பணத்தாளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாணயங்கள் மற்றும் பணத்தாளை நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பண்டமாற்றம் செய்யப்பட்ட பொருள்களே வணிகத்தின் முதல் வடிவம் அப்படின்னே சொல்கிறாங்க. பண்டமாற்றம் செய்யப்பட்ட பொருள்கள் தான் வணிகத்தோட முதல் வடிவம். வணிகம் அப்படிங்கிறதோட தொடக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பண்டமாற்று முறை அங்கே தான் இருக்குது வணிகம் அப்படிங்கிறது. ஏன்னா அப்போவே பார்த்தோம்னா ரூபாய் நோட்டுகளை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கல, அதை யூஸ் பண்ணலை, அங்கே பொருளை மாற்றிக்கிட்டாங்க. அதுதானப்பா ஃபஸ்ட்டு வணிகம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நாணயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. சிந்துவெளி நாகரிக காலகட்டத்தில் காணப்பட்ட பொருள்கள் எகிப்து ஈராக் அதாவது மெசபடோமியா அந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஓகேவா? இதில் இந்த டேட்டா உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் முக்கியமான தகவல். தனது அரசாட்சியின் போது ஷெர்ஷா சூர் அப்படிங்கிறவர் முகலாயர்கள் இடையில ஒரு சூர் வம்சத்தை சேர்ந்த ஒரு ஆட்சியாளர், ஷேர்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரது இயற்பெயர் ஃபரீத் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். இவருடைய ஆட்சி 1540லேருந்து 45 வரைக்கும் இருந்திருக்கும், ஓகேவா? 46ன்னு கொடுத்துருக்காங்க, 45 வரைக்கும் இருந்திருக்கும். குடிமக்களுக்கும் இராணுவத்திற்குமான ஒரு புதிய நிர்வாக முறையை அமைத்தார். சரி, என்ன அமைச்சார் அப்படின்னு பார்க்கலாம். அவர் காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம், ஓகேவா? 178 கிராம். இந்த கொஷினு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம். ஷெர்ஷா சூர் அவர்களின் ஆட்சி காலத்தில் வெள்ளி நாணயம் அறிமுகம் செய்யப்பட்டது, ஓகேவா? ரூபியா என்ற வெள்ளி நாணயம் அறிமுகம் செய்யப்பட்டது. அதனுடைய எடை என்ன? 178 கிராம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்த லைனும் நமக்கு ரொம்பவே முக்கியமானது. அந்த ருபியா அப்படிங்கிறது தான் காலப்போக்கில் பிரிட்டிஷ் பீரியட்லாம் கிட்ட வரும்போது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது, ருப்பீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ரூபாய்னு மாறி இப்போ நம்ம அதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ரூபாய் அப்படிங்கிற செலாவணியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த நாணயம் முகலாயர்கள், மராத்தியர்கள் மற்றும் ஆங்கிலேயர் காலம் வரை புழக்கத்தில் இருந்தது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி செம்பு போன்ற உலோகங்கள் இவ்வாறு பண்டமாற்று முறைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டன, ஓகேவா? பண்டமாற்று முறைக்கு அடுத்த லெவல், அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா உலோகங்களை ஒரு பணம் மாதிரி பயன்படுத்துகிறாங்க, ஓகேவா? உலோகங்களை பணம் மாதிரி பயன்படுத்துனாங்க. சரி, எந்தெந்த உலோகங்களை எடுத்துக்கிட்டாங்க? தங்கம், வெள்ளி, காப்பர், செம்பு இருக்கு இல்லையா? அதெல்லாம் செம்புங்கிறது மதிப்பு குறைந்தது, வெள்ளிங்கிறது செம்பை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விலை மதிப்பு அதிகம், தங்கம் தான் டாப்பு, ஓகேவா? இப்போ வரைக்கும் தங்கம் தான் டாப்பு, ஓகேவா? அந்த அளவுக்கு இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அதெல்லாம் இயற்கையாகவே கிடச்சிது இல்லையா? அந்த மாதிரியான உலோகங்களை பயன்படுத்தி பண்டமாற்று முறைக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா புராதன பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புராதன பணம் அப்படின்னா தங்கம் வெள்ளி செம்பு போன்ற உலோகங்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது.
சரி, இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உலோகங்கள் அப்படிங்கிற வார்த்தையையும் புராதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த லோகத்தில் புறாக்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா சிட்டுக்குருவி எண்ணிக்கை, புறாக்களின் எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு இந்த லோகத்தில் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இயற்கையான பணம். படிப்படியாக தங்கம், வெள்ளி ஆகிய உலோகங்கள் உலகம் முழுவதும் மதிக்கப்படும்படி உலோகங்களாக ஏற்கப்பட்டது. உலகம் ஃபுல்லாமே ஸோ இந்த உலோகத்துக்குன்னு ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்குறாங்க. கோல்டு, சில்வருக்கெலாம் ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு கொஷின் ஒன்று சொல்கிறேன். ஆன்சரை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். உலகத்தில் அதிகமாக தங்க இருப்பு எந்த நாட்டில் அதிகமாக வச்சுருக்காங்க? தங்க இருப்பு எங்கே அதிகமாக இருக்குது? தங்க உற்பத்தி எந்த நாடு அதிகமாக பண்ணுது? அதே மாதிரி வெள்ளி உற்பத்தி எந்த நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியலை அப்படின்னா கொஷினாச்சும் டைப் பண்ணி கொஷின் மார்க் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதை ஒட்டி இந்த 2 உலோகங்கள் நாடுகளுக்கு இடையிலான பண்டமாற்றத்தில் பொதுவான ஒரு மதிப்பீடாக பயன்படுத்தப்படுது. ஒரு காமன் வேல்யூ, ஓகேவா? ஒரு பொது மதிப்பீடாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இயற்கையாக கிடைச்சது தானே. தங்க தாதுக்கள் மூலமாக தங்கம் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் இயற்கையான பணம், புராதன பணம் அப்படின்னும் சொல்லலாம், இயற்கையான பணம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தது என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, காகித பணம். இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே இந்த காகித பணத்தை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கதையெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றது நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அதே தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போது கிரெடிட் கார்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கடன் அட்டை, அதே மாதிரி செக்கு, காசோலை, அதே மாதிரி கேட்பு வரைவோலை, டிமாண்ட் டிராஃப்ட்டு, டிடின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து கிரெடிட் கார்டு, ஓகேவா? கடன் அட்டை, அப்புறம் வந்து டெபிட் கார்டு, பற்று அட்டை. ஸோ இந்த மாதிரியான கார்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி அமௌண்ட் வந்து ஃபுல்லாகவே ஆன்லைனாக பண்ணிகிட்ருக்கோம். ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரிலாம் அப்டேட் ஆகிட்டோம் நம்ம. ஓகேவா? ஸோ இதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பங்கு என்ன? ஓகேவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது மும்பையில் இருக்குது. அதனுடைய முதல் தலைமையகம் கொல்கத்தாவில் இருந்துச்சு. 1937 மும்பைக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 ஜனவரி 1 தொடங்கப்பட்ட இந்தியாவின் மைய வங்கி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து பணத்தின் வரலாறு கொடுத்துருக்காங்க. பண்டமாற்று முறை அப்படிங்கிறது எப்போல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, கிமு 9000 பொது ஆண்டு முன். ஓகேவா? கிமு கிறிஸ்து அப்படின்றது ஒரு மதம் சார்ந்து இருக்கிறதுனால அதை பொது ஆண்டுன்னு மாற்றிட்டாங்க. ஓகேவா? பொது ஆண்டு அப்படிங்கிறது கிபி, பொது ஆண்டு முன், மு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அது கிமுவை குறிக்கும். பண்டமாற்று முறை அப்படிங்கிறது 9000 இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அதுமாரி தானியங்கள், கால்நடைகள், உப்பு இதெல்லாமே பண்டமாற்ற பொருள்களாக மாற்றிக்கிட்டாங்க. அதேமாரி காகித பணம், நாணயங்கள் பாருங்களேன். நாணயங்கள் அப்படிங்கிறது கிமு 1100, கிமு 1100 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? 1100 வருது இல்லையா? ஸோ வந்து ₹1 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா 1 அப்படின்ற நாணயம்லாம் ₹1 வந்து நோட்டு பதிக்க பயன்படுத்தலைல்ல. ₹1 வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ காயின்ஸ் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 1 அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு கூட, காயின்ஸ் வச்சு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சீனர்கள் இந்த காலகட்டத்தில் சிறு நாணயங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு பெருசாக தேவையில்லை. இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகளில் சோழிகள் பணமாக பயன்படுத்தப்பட்டன. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகளில் சோழிகளை பணமாக யூஸ் பண்ணியிருக்காங்களாம். எது பார்த்துக்கோங்க, என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? சோழிகள் அப்படின்றது நமக்கு வந்து ஆன்சர். காகித பணம் அப்படின்னு பார்க்கும்போது கிமு, ஓகேவா, பொது ஆண்டு முன் 600 காகித பணம். ஓகேவா? மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதும் இந்த பண பரிவர்த்தனை பரவ தொடங்கியது. லிதியா நாட்டு அரசர் அலியாதீஸ் அப்படிங்கிறவர், லிதியா அப்படின்ற நாட்டோட அரசர் அலியாதீஸ் அப்படிங்கிறவர் வணிக பரிமாற்றத்திற்காக இந்த பணத்தை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ இந்த நாடு இப்போது துருக்கியோட ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, லிதியா நாட்டு அரசர் அலியாதீஸ் தான் வணிகத்துக்காக நான் வந்து பணத்தை வந்து யூஸ் பண்ண போகிறேன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. காகித பணம் அப்படிங்கிறது கிமு 600. ஓகேவா? கிமு 600 அப்படின்றத நம்ம மறந்துட வேண்டாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஜிபி முத்துவோட டைலாக் வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். காகித பணம், ஜிபி முத்துவோட டைலாக் என்னென்னு தெரியுங்களா? அறுத்து கிழிச்சு கூட கிழிச்சு அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம காகித பணத்தெல்லாம் நம்ம ஈஸியாக கிழிக்க முடியும் தானே. அறுத்து அப்படின்றது 6ன்னு வருது இல்லையா? ஸோ 600 காகித பணம் அப்படின்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது மார்கோ போலோ 1290. மார்கோ போலோ பயணத்தால் காகித பணம் ஐரோப்பிய நாடுகளில் பரவியதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1290 மார்கோ போலோ அவருடைய பயணத்தால் காகித பணம் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நான்காவது தகவலாக என்ன கொடுத்துருக்காங்க, தங்க நாணயங்கள் 1250, கிபி பொது ஆண்டு 1250. பரிவர்த்தனைகளுக்காக தங்க முலாம் பூசப்பட்ட நாணயம் ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வருஷத்தை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. காகித பணம் அறுத்துருவேன் அப்படின்றது 6, நாணயங்கிறது ₹1 நாணயம். ஓகேவா. மார்கோ போலோ 1290, தங்க நாணயம் 1250 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. 1250, 1.25 பவுனுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். 1 பவுனு ப்ளஸ் 25 அப்படிங்கிறது கால் தானே, 1.25 பவுன் அப்படின்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. 1.25 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் காகித பணம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு யாருடைய பயணம் வந்து முக்கியமான ஒரு குறிப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா மார்கோ போலோ. ஓகேவா. அதே மாதிரி ஐரோப்பாவில் தான் தங்க முலாம் பூசப்பட்ட நாணயம் அறிமுகமாயிருக்கு. காகித பணம் அச்சடித்தல். காகித பணத்தை ஸ்வீடன் வங்கிகள் அச்சடித்த புதிதில் அதுக்கு பெருசாக வரவேற்பு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ காகித பணம் 1661 அச்சடிக்கப்பட்டது. ஸ்வீடன் வங்கிகள் அச்சடித்த இந்த காகித பணங்கள் பெரிய வரவேற்பை பெற்றனன்னு கொடுப்பாங்க, பெறவில்லை. ஓகேவா. 1661 அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. மின்னணு பரிமாற்றம் 1860, தந்தி மூலமான மின்னணு பண பரிவர்த்தனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி கடன் அட்டை கிரெடிட் கார்டு 1946, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிற முறையை உருவாக்குனது யாருன்னா ஜான் பிக்கின்ஸ். ஓகேவா. ஜான் பிக்கின்ஸ் அப்படின்றவர் தான் உருவாக்கியிருக்கார். ஓகேவா. இந்த கடன் அட்டை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு 1/4 ஜான் அளவுக்கு தான் இருக்கும். ஓகேவா. ஒரு 1/4 ஜான் அளவுக்கு தான் இருக்கும், ஜான் அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஏன்னா அந்த சைஸில் தானே இருக்குது. ஸோ கிரெடிட் கார்டை அவர் தான் உருவாக்கியிருக்காரு. 1946 கரெக்டாக சுதந்திரத்திற்கும் வருஷம். ஓகேவா. சுதந்திரத்திற்கு முன்னாடியே நாங்களாம் கடன்காரன் ஆகிட்டோம்ல அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. நாங்களாம் யார், சுதந்திரம் கிடைக்கிற வருஷத்துக்கு முன்னாடியே நாங்களாம் வந்து கடன்காரனாக இருந்தாலும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வருஷம் வந்து கிரெடிட் கார்டு வந்து அறிமுகமாயிருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சொல்லுங்கள். சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்குறீங்களா, அதாவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, பொதுவான ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னோம்னா யாரா அவன் பைத்தியம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நாங்களாம் யார் தெரியுமில்ல, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்களாம் கடன்காரன் ஆகிட்டோம், அவன் என்னடா லூஸ் மாதிரி சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. ஓகேவா. ஸோ அடுத்தது என்எஃப்சி, நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2008 பண பரிவர்த்தனை முறை பிரிட்டனில் அறிமுகம் செய்யப்பட்டது. என்எஃப்சி அப்படிங்கிறது எங்கே அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்எஃப்சி என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் 2008. ஓகேவா. இன்னொரு 8 கூட்டிக்கிட்டோம்னா 2016. இந்த முறை 2016 தான் இந்தியாவிற்கு அறிமுகமானது. என்எஃப்சி இந்தியாவில் எப்போது இன்ட்ரோ ஆகிருக்கு, அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 2016, பிரிட்டனில் 2008. ஓகேவா. இந்த முறையில் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, பண பரிவர்த்தனை 7 முதல் 8 நொடிகள் மட்டுமே ஆகும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது அலைபேசி வங்கி செயல்பாடு 1999. ஐரோப்பிய வங்கிகள் மொபைல் பேங்கை அறிமுகம் செய்தன. எல்லாமே ஐரோப்பா தான். ஓகேவா. அந்த மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது என்னென்ன தகவல் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் அனைத்து முக்கிய வங்கிகளும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளதை 1969 நாட்டுடைமையாக்கியிருப்பாங்களா. ஒரு 14 பேங்க்கை வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணிகளை இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொள்கிறது, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1, 1935 முதல் செயல்பட தொடங்கியது அப்படின்றதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நான் அதை மாற்றி சொல்லிட்டேன். அதே எப்போ நேஷ்னலைஸ் பண்ணாங்கன்னா 1949 ஜனவரி 1. ஓகேவா. ஏப்ரல் 1 அப்படிங்கிறது நமக்கு செயல்பட தொடங்கியிருக்கும். ஓகேவா. 1934 அம்பேத்கருடைய ஒரு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு 1935 ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் அன்னைக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தொடங்கியிருப்பாங்க. அதனால் மக்கள் வந்து கோச்சிக்கிட்டாங்க. அதனால் நேஷ்னலைஸ் பண்ணது வந்து ஜனவரி 1ன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அதுமாதிரி 1937 நிரந்தரமாக மும்பையில் இயங்கி வருகிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொல்கத்தாவில் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. நேஷ்னலைஸ் பண்ணது 1949 ஜனவரி 1. ஓகேவா. ஸோ அதேமாதிரி அச்சடிக்கப்பட்ட பணத்தில் 85% புழக்கத்தில் விடப்படுகிறது. மொத்தம் வந்து இப்போ ஒரு 1,00,000 கோடி ஆர்பிஐ வந்து இப்போ அச்சடிக்கிறாங்க அப்படின்னா அதில் 85% பணத்தை வந்து பொதுமக்களுக்கு புழக்கத்தில் விட்டுருவாங்க. ஓகேவா. ஆகஸ்ட் 2018 நிலவரப்படி இந்தியாவில் வந்து ரூபாய் 19 லட்சம் கோடி மதிப்பிலான பணம் புழக்கத்தில் உள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு புத்தகம் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும், த ப்ராப்ளம் ஆஃப் தி ருபீஸ்
அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் என்ற ஆராய்ச்சி கட்டுரை அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 படி 1935 ஏப்ரல் 1 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடங்கியிருப்பாங்க. அதே மாதிரி பணம் விலை தொடர்பு அப்படின்ற தகவல் ஏதாவது நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதில் வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல டேட்டாஸ் இருக்கும். நாடுகளுக்கு இடையிலான பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா செலாவணி, அந்நிய செலாவணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஃபெமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 கொண்டு வந்திருப்பாங்க அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம். அதே மாதிரி இன்னொரு சட்டம் ஃபெரான்னு சொல்லுவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் 1974 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். ஓகேவா? நம்மளுடைய செலாவணி அப்படின்னா நம்மளுடைய பணத்தை தான் அப்படி சொல்கிறோம். இப்போ நம்மளோட பணத்தை எப்படி சொல்கிறோம்? டாலர்னா சொல்கிறோம், இல்லை ரிங்கிட்னு சொல்கிறோமா? நம்மளோடது ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, ரூபாய்னு யூஸ் பண்ணிக்கிறோம். பாகிஸ்தான்லேயும் ரூபாய் தான், இலங்கையிலையும் ரூபாய் தான். ஓகேவா? ஸோ வேறு ஒரு நாட்டோடைய பணத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்னா அந்த நாட்டோட செலாவணி. இப்போ அமெரிக்காவில் டாலரு, அமெரிக்காவின் செலாவணி டாலரு, இந்தியாவின் செலாவணி ரூபாய் அப்படின்றது தான். இந்தியாவின் செலாவணி ரூபாய் என அழைக்கப்படுகிறது. உள்நாட்டில் அந்நிய செலாவணி, அந்நிய நாட்டு செலாவணி வெளிநாட்டு செலாவணி என அழைக்கப்படுகிறது. நம்மளோட நாட்டில் வேறு நாட்டோட பணத்தை எப்படி சொல்லுவோம்? அந்நிய செலாவணின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. உலக நாடுகளுக்கு இடையிலான செலாவணி அமெரிக்க டாலர் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. இந்த மதிப்பு நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. உலக வணிகத்தின் பெரும்பகுதி அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே நடைபெறுகிறது. உலக பொருளாதாரமே மேக்ஸிமம், ஏன்னா பொருளாதாரத்தில் டாப் மோஸ்ட்டில் உட்காந்துருக்கிறது யார்? யூஎஸ்ஏ தான். ஓகேவா? யூஎஸ்ஏ மீன்ஸ் அமெரிக்கா. ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ அப்போ டாலர் அடிப்படையாக வச்சு தான் எல்லாமே உலக அளவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் செலாவணியோடைய பெயர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுக்கு ரூபாய் தெரியும். இங்கிலாந்துக்கு பவுண்டு. ஓகேவா? இங்கிலாந்துக்கு பவுண்டு. ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யூரோப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். யூரோப்பியன் அப்படின்னு தானே சொல்லுவோம் நம்ம ஐரோப்பாவை. தமிழில் ஐரோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ்லலாம் படித்தோம்னா யூரோப்பியன் அப்படின்னு தானே சொல்லுவோம். யூரோப்பா, யூரோங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். கனடா. ஓகேவா? டாலர். ஓகேவா? கனடா டாலர். கனடா அப்படிங்கிறது டாவில் முடியுது. அதே கனடாங்கிறது டாவில் முடியுது, டாலர். ஓகேவா? டாவில் முடியுது, டாவிலே தொடங்குது. கனடா கனடாலர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா கூட கண்ட டாலரை வாங்கி எடுத்து மாட்டிக்காதீங்க, அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஜப்பான் அப்படிங்கிறது என். ஓகேவா? என் என்பது எந்த நாட்டின் செலாவணி என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜப்பான். ஓகேவா? இதில் வந்து பார்த்தோம்னா ஜப்பான், அங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு என் அப்படிங்கிறது வருது இல்லையா? ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எண்ணு, இங்கே வந்து ஜப்பான் வருது இல்லையா? ஸோ ஜப்பான் என் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோவாகவே வரும். என் ஜப்பான் அப்படின்னு கூட படிச்சுக்கலாம். ஓகேவா? என் நாடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏன் ஜப்பான் அப்படின்னு கூட நம்ம படிச்சுக்கலாம். கண்ட டாலர் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. யூரோப்பா, இந்தியா ரூபாய் தெரியும். அதேமாதிரி இங்கிலாந்து பவுண்டு. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீனாவுக்கு வந்து பார்த்தோம்னா யுவான் அப்படிங்கிறது தான். ஓகேவா? சீனாவுக்கு யுவான் அப்படிங்கிறது தான் நமக்கு செலாவணியாக வந்து சொல்லியிருக்காங்க. சொல்கிறோம்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பார்த்தோம்னா ஊருக்கு போகிறாங்கன்னா பாய் சியூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே சியூ அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா பார்க்குறேன் பாய் சியூ. சீனா யூ அப்படின்னா யுவான், சியூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது சவுதி அரேபியாவுடைய செலாவணி ரியால். ஓகேவா? கொஷின்லாம் கேட்குறோம்ல, என்ன சரியா? ஓகேவா? சரியா தவறாக இருக்கு இல்லையா? ஸோ சரியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேனா சவுதி, ரியா சரியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன் ஜப்பான், கண்ட டாலர் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. யூரோப்பா. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சவுதி அரேபியா சரியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது டாலர். இப்போ கனடாவையும் ஆஸ்திரேலியாவையும் நம்ம லிங்க் பண்ண போகிறோம். நல்லா ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் வாங்கி நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னா கண்ட டாலரை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, நல்ல டாலராக வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட டாலரை யூஸ் பண்ணாதீங்க, நல்ல டாலராக வாங்கி மாட்டிக்கோங்க. முருகன் டாலர்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நல்ல டாலராக, நல்ல கடவுள், பவர்ஃபுல்லான கடவுளோட டாலர் வாங்கி மாட்டிக்கோங்க. அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மலேசியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ரிங்கிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலேசியாவினுடைய செலாவணி ரிங்கிட்டு.
இதில் வந்து நம்ம ஷேரிங்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல இங்கிலீஷில் ஷேரிங் பிரிச்சுக்கிறது ஓகேவா ஷேரிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கே சிஆரிங் ஷேரிங் அப்படின்னு வருது தெரியுதா மலேசியாவில் ஷேரிங் ஷேரிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஷேரிங் சரியா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் ரூபாய் தான் வருது ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியானது தான் ஆனால் மேட்சஸில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா இந்த புக்லேயே அந்த இடம் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இந்த ஏரியா வந்து நமக்கு முக்கியமானது இந்தியாவில் பணம் எவ்வாறு அச்சிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் 1917 தான் ஃபஸ்ட்டு அதாவது முதலில் ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டன ₹1 நோட்டு ₹2 நோட்டு ஓகேவா பணத்தாள் எப்போ வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா 1917 தான் ஓகேவா ஸோ 1934 சட்டத்தை யூஸ் பண்ணி 1935 ஏப்ரல் 1 ஆர்பிஐ தொடங்கியாச்சு ஸோ இப்போ பணம் தொடர்பான பொறுப்புகள் எல்லாமே ஆர்பிஐ கண்ட்ரோலில் போயிடுது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து அதன் பிறகு ₹500 நோட்டு பணத்தை அறிமுகம் செய்கிறாங்க 1940 மீண்டும் இந்தியாவில் 1917 தான் ஸோ இது வந்து இந்த டேட்டா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2-3 டைம் ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைப்பிங் மிஸ்டேக்கு ஸோ அதனால் இந்த இடத்த நம்ம விட்டுறலாம் ஒரே டேட்டாவை திரும்ப கொடுத்து வச்சுருப்பாங்க இது பாருங்கள் 2-3 டைம் கொடுத்து வச்சுருக்காங்க 1947 ஆண்டு வரை 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த பணமே புழக்கத்தில் இருந்தது ஒரு டைம் கொஷினை கேட்டாங்கப்பா எதை மாற்றினாங்கன்னா 6ஆம் ஜார்ஜுங்கிறத 4ஆம் ஜார்ஜுன்னு மாற்றி விட்டாங்க 1947 ஆண்டு வரை 6ஆம் ஜார்ஜ் ஓகேவா 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த பணமே புழக்கத்தில் இருந்தது சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய அரசால் நோட்டுகள் வெளியிடப்பட்டன அப்படின்ற தகவலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க திரும்ப அதே டேட்டா தான் ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ அந்த இடம் வந்து நமக்கு வேண்டாம் ஓகேவா 1917 ₹1 ₹2 நோட்டு வெளியிட்டிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஆர்பிஐ கண்ட்ரோலுக்கு போயிடுது ஸோ அதுக்கப்புறம் ₹500 நோட்லாம் வெளியிடுறாங்க சுதந்திரம் வரைக்கும் 1947 வரைக்கும் 6ஆம் ஜார்ஜ் ஓகேவா 6ஆம் ஜார்ஜ் உருவம் பொறித்த பணம் தான் புழக்கத்தில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த இடம் ஒரு முக்கியமான இடம் ஏன் முக்கியம் அப்படின்னா பணம் எங்கெங்கெல்லாம் அச்சடிக்கப்படுது அப்படின்ற தகவல் இதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஆங்கிலேய அரசு 1925 மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் அப்படின்ற இடத்துல ஒரு அச்சகத்தை நிறுவனாங்க மகாராஷ்டிராவில் நாசிக் அப்படிங்கிற ஒரு அச்சகம் 1925 அதுக்கப்புறம் தேவாஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி தேவாஸ் அப்படிங்கிற பகுதியில் ஒரு அச்சகம் 1974 மத்திய பிரதேசம் ஓகேவா ரொம்ப முக்கியமானது 1925 மகாராஷ்டிராவில் நாசிக் 1974 மத்திய பிரதேசத்தில் தேவாஸ் ஓகேவா மத்திய பிரதேசம் தேவாஸ் ஓகேவா ஸோ அங்கே வந்து ஒரு அச்சகம் வந்து தொடங்கியிருக்காங்க இந்த 2 அச்சகங்களை தவிர 1990 கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் சல்பானி அப்படிங்கிற இடத்துல ரூபாய் மற்றும் வங்கிகள் சம்மந்தப்பட்ட ஆவணங்களெல்லாம் வந்து அச்சடிக்கிறாங்க அதே மாதிரி நிறைய நாடுகளுக்கு நம்ம பணத்தை அச்சடிச்சுலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இதுலேருந்து உங்களுக்கு செலாவணியிலேருந்து கொஷின்ஸ் வரலாம் அதே மாதிரி இந்த அச்சகம் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கண்டிப்பாக அப்படின்றது நமக்கு வந்துடும் 1925 மகாராஷ்டிரா நாசிக் ஓகேவா 1974 தேவாஸ் மத்திய பிரதேசம் 1990 கர்நாடகாவில் மைசூர் அதேமாதிரி வெஸ்ட் பெங்காலில் சல்பானி அப்படிங்கிற பகுதியில் ரூபாய் அப்படின்றது அந்த அச்சகங்கள் அச்சடிக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட அச்சகங்கள் உள்ளது அதே மாதிரி 10,000 ரூபாய் மதிப்புடைய நோட்டுகள் அச்சடிக்க இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் இருந்தாலும் தற்போது அதிகபட்சம் 2000 வரைக்கும் தான் அச்சடிக்கிறாங்க அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க 2000 நோட்டையே அதுக்குள்ளே காலி பண்ணிட்டாங்க 2000 நோட்டை பார்த்து பல வருடங்கள் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்குது நமக்கு ஓகேவா எப்போ வந்து இந்த பண மதிப்பிழப்பு அப்படின்றது கொண்டு வந்தாங்க அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஸோ பாருங்களேன் 10,000 ரூபாய் நோட்டு வரைக்கும் அடிக்கலாமா 10,000 நோட்லாம் வந்துச்சுன்னா எவ்வளோ ஊழல் தலை விரித்து ஆடும் ஓகேவா 2000 நோட்டுக்கே தாங்கலை அந்த மாதிரி போயிட்டுருக்கு இருந்தாலும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உள்ளது 10,000 ரூபாய் நோட்டு வரைக்கும் அடிக்க முடியுமா ஓகேவா ஸோ இந்த யூனிட் அவ்வளோதாங்க ரொம்ப முக்கியமான யூனிட்டு ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு யூனிட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த யூனிட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ